வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி தான். கம்பெனியில் நம்ம ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருப்போம். இது எந்த இயர் அப்படின்னு பார்க்குறக்காக ஆல்ட் கே கொடுத்துட்டு அதில் ஆல்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023-24 உரியது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை செப்பரேஷன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் 23-24 அப்படின்னு கொடுப்போம். சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி செப்பரேட்டாக இருக்கும். அதாவது 23-24 அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 23-24 இருக்கும். இதே இன்னொரு கம்பெனி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே க்ரியேட் கொடுத்துட்டு ஸோ அதுவே ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24-25, அதாவது இந்த வருஷத்துக்கு நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் 1/4/2024 அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு கம்பெனி வந்துடும். ஸோ லாஸ்ட் இயர் கம்பெனியில் நீங்கள் என்ட்ரி போடுறதா இருந்தால் அங்கே நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். அண்ட் தென் இந்த இயரில் என்ட்ரி போகிறதா இருந்தால் என்ட்ரி போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு வவுச்சரில் போயிட்டு ஸோ சேல்ஸ் கிளிக் பண்ணலாம். சேல்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட்டுன்னு போயிட்டு பிரிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆல்ட் Z ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் 24-25 அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி நேம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ ஆல்ட்டுக்கே கொடுத்துட்டு ஆல்ட்ரு போயிட்டு ஸோ ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் 23-24 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மெயிலிங் நேமில் என்டர் கொடுத்துக்கணும். என்டர் கொடுத்துட்டு எண்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மெயிலிங் நேம் செப்பரேட்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வெளியே பார்க்கும்போது 23-24 இருக்கும். இன்வாய்ஸ் பிரிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு 24-25 சம்திங் அந்த எந்த இயரோ அந்த இயர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24-25 இருக்குது அப்படின்னா மெயிலிங் நேம் வந்துடுங்க. அதில் எண்ட் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஃபினான்ஷியல் இயர் ரிமூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? இதுதான் ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ போய் நம்ம இன்வாய்ஸில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வவுச்சரில் போயிட்டு ஸோ பிரிண்ட்டு போயிட்டு நம்ம கரண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பார்த்தா அந்த மெயிலிங் நேம் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது ஒரு பக்காவான ஷார்ட்கட்டு. இதை யூஸ் பண்ணிக்க. நிறைய கம்பெனி வச்சுருக்கிறவங்களும் நிறைய இயர் வச்சுருக்கிறவங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அழகாக பிரித்து நீங்கள் மெயிலிங் நேமு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.